ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க 12th ஸ்டூடெண்டா இல்ல 12th இப்பதான் முடிச்சீங்களா? உங்க குழந்தைங்க 12th முடிச்சிருக்காங்களா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான். சோ 12th முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அதிகப்படியா நம்ம 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒண்ணு நீட் போறோம், இல்லைன்னா ஜேஇ போறோம், மெடிசன் இல்லைன்னா இன்ஜினியரிங், இதுதான் அதிகமா போக்கஸ் பண்றோம். நீட் இல்லாம என்னென்ன கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீட்டை தாண்டி மெடிக்கல்ல என்னென்ன வகையான படிப்புகள்லாம் இருக்கு, அதை பத்திலாம் நான் சொல்ல போறேன். சோ இப்ப நீட் எழுதுனீங்கன்னா ஒரு 8 வகையான கோர்சஸ் தான் உங்களால அட்மிஷன்ஸ் போட முடியும். நீட் எழுதல அப்படின்னா ஒரு 25 வகையான கோர்சஸ்ல உங்களால அட்மிஷன்ஸ் போட முடியும். அதே போல ஜேஇ எழுதுறீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்க்கு எந்தெந்த மாதிரி பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும். மோர் ஓவர் நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன நேஷனல் வைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு 12th ஸ்டூடெண்ட்ஸோடைய கெரியர் 12th அப்புறம் அவனுடைய கெரியரை எப்படி டெவலப் பண்ணணும், கெரியரை சூஸ் பண்றது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஆஸ் ஏ கெரியர் கன்சல்டன்டா உங்களுடைய கெரியரை டெவலப் பண்றதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம்.